ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிந்துவுக்கும் சிவாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சிந்து அண்ட் சிவா, அதாவது சிந்து வந்து இந்த இடத்துல பார்க்குறதுக்கு ரொம்பவே பாவமாக தான் இருக்குது. அவங்க வந்து தன்னுடைய சைல்ட்ஹுட்லேருந்தே சிவாவை வந்து உண்மையாக காதலிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து சிவா ஜோடி ஆகணும் அப்படின்னு தான் நம்மளும் நினைக்கிறோம். பட் சிவா வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஸ்னேகாவை தான் அவர் வந்து உண்மையாக காதலிக்கிறாரு. பட் ஸ்னேகாவுக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. கதைப்படி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிவாவுக்கும் சிந்துவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். இன்னொரு பக்கம் ஆறுமுகம் அண்ட் பைரவி, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படி நடந்ததுக்கு அப்புறம் தான் கதைக்குள்ளேயே இவங்க போக போகிறாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெளிவாக தெரியுதுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 எபிசோட் கூட தாண்டலை. ஆனால் சீரியல் பார்த்திங்கன்னா அவ்வளோ பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்குது. ரொம்பவும் நல்லா இருக்குது. ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு கிராமத்து கதையை அழகாகவே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவும் ஒரு சூப்பர் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களில் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதோ அவங்களாம் கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த சீரியலில் பிடிச்ச பேர் யார் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஆறுமுகம் அண்ட் பைரவியோட பேர் ரொம்ப பிடிச்சிருக்குதா, அண்ட் சிந்து அண்ட் சிவாவோட பேர் ரொம்ப பிடிச்சிருக்குதா அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு எபிசோடில் நடக்க போகிற முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு எபிசோடில் வந்து ஊர்வலம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ ஆறுமுகத்துக்கு மகாலட்சுமியோடைய பிளான் படி போதை மருந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னிலையிலே இல்லை, அவர் வந்து ஓவராக ரியாக்ட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்திரிச்சு நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாரு. டான்ஸ் ஆடிட்டு எல்லார் முன்னாடியுமே தன்னைத்தானே என்ன பண்ணுறாரு. ஸோ அதனாலவே அங்கே இருக்கிற எல்லாரும் ஆறுமுகத்தை வந்து ஒரு கேலி பொருளாக பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஆறுமுகத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. இது வந்து ஆறுமுகத்துக்கு புரியவே இல்லை. அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இப்போ போதையில் இருக்கிறதுனால தன்னிலையிலே அவர் இல்லைன்றதுனால அவரால் எதுவுமே யோசிக்க முடியல. இந்த விஷயங்களை பார்த்த உடனே வந்துட்டு அன்னபூரணி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. டென்ஷன் ஆகி ஆறுமுகத்தை அடிச்சிடுறாங்க. அவங்க வந்து இது வரைக்கும் தன்னுடைய பிள்ளைய அடித்ததே கிடையாது. ஸோ அவங்களே வந்து அடிக்க வச்சுட்டாங்க. இதோடைய முழு பொறுப்பு யாருக்கு போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகாலட்சுமிக்கு தான். மகாலட்சுமி இதில் படுவில்லியாக தான் இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்னபூரணி வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ண வந்தவங்க அப்படின்னு தான் அவங்கள வந்து ரொம்பவே தவறாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்றத அவங்க எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு நமக்கு சுத்தமாகவே தெரியலங்க. ஏன் அப்படின்னா, அன்னபூரணி வந்து தனக்குன்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே யோசிக்கலை. எல்லாமே வந்து எல்லாருக்குமே தன்னுடைய பிள்ளைங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும், அதுவும் வந்து சிவா மேலே அவங்க வந்து உயிரையே வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் வந்துட்டு மகாலட்சுமி புரிஞ்சுக்கவே இல்லாமல் தன்னுடைய பையனை தாங்கிட்டேருந்து பிரிக்கிறாங்க. அதனால் அவங்கள வந்து எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வன்மத்தோட இந்த விஷயத்தில் ஈடுபடுறாங்க. ஸோ இதனாலவே வந்துட்டு அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களெல்லாம் இழக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க. ஏன்னா மகாலட்சுமியை பொறுத்த வரைக்கும் பணம் தான் எல்லாமே, பணத்தை வச்சு எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு தன்னுடைய அக்காவாக தான் கூடவே இருக்கிற அன்னபூரணியை பற்றி அவங்களுக்கு புரியலைங்க. ஸோ எப்போ அவங்களுக்கு புரிய வருதோ அப்போ இவங்க பண்ண விஷயங்களெல்லாம் நினச்சி ரொம்பவே கூனி குறுகி போய் நிற்பாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போது கல்யாணத்தில் பைரவி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. பைரவியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் கரெக்டாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க வந்து ரொம்பவே யோசிப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு மாறாதான் யார் இருக்கிறாருன்னா, நம்ம ஆறுமுகம் வந்துட்டு இருக்கிறாரு. அவர் வந்து கிராமத்தாள் அப்படின்றதுனால பேச்சு வழக்குலையும் சரி, ஆளுங்கக்கிட்ட பழகுறதுலையும் சரி, எதுலேயுமே அவரால் என்ன பண்ண முடியல, ரொம்பவும் நீட்டாக நடந்துக்க முடியல. பட் நம்ம பைரவி வந்து ஒரு பெரிய வக்கீலாக இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்க எப்போவுமே ஒருத்தர் வந்து நீட்டாக பேசணும், ரொம்பவும் கரெக்டாக இருக்கணும், ஸ்ட்ரிக்டாக அவங்க வந்து அந்த விஷயத்துலலாம் ரொம்பவே கரெக்டாக இருக்கிறாங்க. ஆனால் பைரவியால் ஆறுமுகத்தை வந்து சிந்து கூடவே வச்சு யோசிச்சு கூட பார்க்க முடியல, ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. பட் ஃப்யூச்சரில் வந்து அவர் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பேராகவே வரப்போகிறாரு அப்படின்றத அவங்களால எப்படி வந்து யூகிக்கவே முடியும்னு தெரியல. பட் ஆறுமுகம் ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க. பட் பைரவியுமே அதை சீக்கிரமாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அப்படிப்பட்ட உண்மைகள்லாம் வெளியில் வந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து சீரியல் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. பட் என்ன நடக்க போகுது, எப்போ சீக்கிரமாக உண்மைகள்லாம் தெரிய போகுது. பட் முதல்ல இப்போ இந்த கல்யாண எபிசோடை எப்படி கடந்து போக போகிறாங்க
அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ கல்யாணத்தில் வந்து பல திருப்பங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும். சிந்துவுக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் நடந்து தான் தீரணும். சிந்துவுக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஆறுமுகத்துக்கும் சிந்துவுக்கும் வந்துட்டு எப்படி கல்யாணம் நடக்கும்? அப்படி நடந்துச்சு அப்படின்னா கதையே இல்லை இல்லையா? ஆறுமுகத்துக்கு பைரவி தான் ஜோடியாக வரணும் அப்படின்றது தான் கதை. ஸோ இப்போ இந்த கல்யாணத்தை டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணி வைக்க போகிறாங்களா, அல்லது இப்போவே ஆறுமுகத்துக்கும் பைரவிக்கும் ஒரு பக்கம் கல்யாணம், இன்னொரு பக்கம் நம்ம சிந்துவுக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுதா அப்படின்றது தான் இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பட் நமக்கு இப்போவே கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா தான் எபிசோடு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது ரொம்ப நல்லா தெரியுது. ஏன் அப்படின்னா கல்யாணம் நடந்தால் மட்டும்தான் பைரவி வந்து அந்த குடும்பத்தையே வந்து கொட்டத்தை அடக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு நல்ல முயற்சியை வந்து எடுப்பாங்க. ஏன்னா அந்த குடும்பத்தை வந்து அவங்களுக்கு அவங்க மேலே அந்தளவுக்கு மரியாதையும் கிடையாது. அதே மாதிரி இவங்க விருப்பத்தையே கேட்காம எல்லாத்தையுமே பண்ணுறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது, சீக்கிரமாக எல்லா உண்மைகளும் வெளியில் வரணும் அப்படின்றது தான் நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் எல்லா உண்மைகளும் வெளியில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா எல்லா உண்மைகளும் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு கம்மி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லா உண்மைகளும் வெளியில் வந்துருச்சு அப்படின்னா இதற்கப்புறம் கதையில் என்ன இருக்குது? ஸோ இப்போதைக்கு வந்து வேறு வழியே இல்லாமல் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாக ஆக்சிடெண்ட்டாக தான் வந்து 2 ஜோடிகளுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஸோ நம்ம ஈரமான ரோஜாவே சீரியல் மாதிரி தான் இந்த சீரியல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஜோடி மாற போகிறாங்க இப்போதைக்கு. ஏன் அப்படின்னா இப்போ வந்து சிவா வந்து ஸ்னேகாவை லவ் பண்ணார், ஸ்னேகா விட்டு அவர் பிரிய போகிறாரு. அதே மாதிரி நம்ம சிந்து வந்துட்டு அவங்க சிந்துவுக்கு மட்டும்தான் இதில் வந்து உண்மையான காதல் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஆறுமுகம் பைரவி இவங்க 2 பேரும் மோதல். ஸோ ஆறுமுகத்துக்கு சிந்துவை தான் பிடிச்சிருந்தது, இப்போ பைரவியை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. ஸோ 2 பேருமே 2 ஜோடியிலையுமே ஒருத்தர் வந்து அவங்களுடைய லவ்வை இழந்திருப்பாங்க, ஒருத்தர் வந்து அவங்களுடைய லவ்வை அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் இவங்களில் பார்த்திங்கன்னா ஆறுமுகத்துக்கும் பைரவிக்கும் பார்த்திங்கன்னா முழுக்க இழப்பு மட்டும்தான் நடந்திருக்குது. ஸோ இவங்க வந்து எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் லீட் பண்ணி அவங்க வந்து ஒரு வாழ்க்கையை வாழ போகிறாங்க, எப்படி இந்த சூழ்நிலைகளை கடந்து வர போகிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை பாதையை எப்படி ஒரு நல்ல பாதையாக மாற்றிக்க போகிறாங்க அப்படின்றத நோக்கி தான் கதை வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எப்படி இந்த கதையை வந்து அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது தான் நமக்கு வந்து அடுத்தடுத்து வர எபிசோடுங்க. இப்போ வந்து எப்படி கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிந்து வந்து கடைசி டைமில் எனக்கு வந்து இந்த மாப்பிள்ளை வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து சிவாவை தான் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அன்னபூரணிக்கிட்ட போய் கேட்டாங்க அப்படின்னா அன்னபூரணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சிந்துவோடைய விருப்பத்தை அவங்க நிறைவேற்றி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்படி ஒரு வேளை கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து ஆறுமுகம் வந்து இப்போது வேஷ்டியெல்லாம் அவிழ்ந்து விழுந்து டவுசரோட ரோட்டில் ஆடுறாரு. ஸோ இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு சிந்துவோடைய அம்மா அப்பா 2 பேருமே வந்துட்டு ஆறுமுகம் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு, அதனால் ஆறுமுகத்தை வந்து எங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம், நீங்கள் வந்து சிவாவை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய பொண்ணு கல்யாணம் வரைக்கும் வந்து கல்யாணம் ஆகாமல் போகக்கூடாது, நீங்கள் வந்து சிந்துவுக்கு சிவா வந்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்டு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ எப்படி நடத்தி முடிக்க போகிறாங்க இந்த கல்யாணத்தை அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இப்போ ஆறுமுகத்தை சிந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஆறுமுகத்துக்கு பைரவியை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் அப்படின்னா அது வந்து ரொம்பவும் ஒரு கடினமான விஷயம், அது நமக்கே ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை எப்படி நடத்தி முடிக்க போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஒவ்வொரு எபிசோடுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுத்தடுத்து வர எல்லா எபிசோடுமே ஒரு விறுவிறுப்பானதாக தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது, எப்படி இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிய போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வர எபிசோடில் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு எபிசோடுமே வந்துட்டு இதில் ரொம்பவும் களை கட்டுது அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். இப்போ இதில் என்ன மெயினாக என்ன காமிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ வந்து கல்யாண எபிசோடு தான். கல்யாணம் யார் கூட எப்படி நடக்க போகுது அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. பட் இந்த கேள்விக்கு வந்து நமக்கு நெக்ஸ்ட் வீக் வர எபிசோட்ஸில் பதில் கிடைச்சிரும். அதற்கப்புறம் தான் இந்த சீரியல் எந்த அளவுக்கு கிளிக் ஆக போகுது, அப்படி இல்லைன்னா எந்த அளவுக்கு ஃப்ளாப் ஆக போகுது
அப்படின்றத நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம். எப்படின்னா இப்போ வந்து அவங்க இப்போவே கல்யாணத்தை முடித்து அதற்கப்புறம் கதைக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை இன்னும் கல்யாணத்துக்கு நிறைய எபிசோடு இழுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் சீரியல் பார்க்குறதுக்கு சப்புன்னு இருக்கும் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. என்ன பண்ண போகிறாங்க, எப்படி இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.